வேட்டி அணிவது குறித்து அடுத்த தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் வேட்டி அணிவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை இப்போது காண்போம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு நாளில் அனைவரும் வேட்டி அணிந்து வந்து வேட்டி தினத்தை கொண்டாட வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு கோப்டெக்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக இருந்த திரு சகாயம் ஐஏஎஸ் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இன்று சர்வதேச வேட்டி தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் அவரை இந்த நேர்காணல் நடத்துவது சரி என்று கருதுகிறோம். தற்பொழுது அவர் பேசுவோம். சார் வணக்கம். அடுத்த தலைமுறை வேட்டி அணிவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடம் அது குறித்த விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்த வேண்டும்? பொதுவாக இன்றைய இளம் தலைமுறை கூட நம்முடைய மரபை காப்பதிலே, நம்முடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதிலே ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிகிறேன். 2014இல் கோஆப்டெக்ஸ் வேட்டி தினம் அறிவித்ததற்கு பிறகு தமிழகம் எங்கும் இந்த வேட்டி விற்பனை, பொதுவாக கோஆப்டெக்ஸில் மட்டுமல்ல தனியார் விற்பனை நிலையங்களிலும் வணிக நிறுவனங்களிலுமே வேட்டி விற்பனை அதிகரித்ததே நம்முடைய இளம் தலைமுறை இந்த வேட்டியை அணியத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் அது. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு இளம் சிறுவர்கள் கூட வேட்டி அணிந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது என்று சொன்னால், இந்த இளம் தலைமுறையினர் இந்த வேட்டி மரபை அவர்கள் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகளிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ அல்லது அரசு அலுவலகங்களிலேயோ வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ 2 தினங்களோ இத்தகைய பணியாளர்களை, மாணவர்களை வேட்டி அணிந்து வர சொல்லி ஊக்கப்படுத்திடலாம். நிச்சயமாக இளம் தலைமுறையினரை இதனை ஆதரிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். நீங்கள் பணியாற்றும் அலுவலகங்களில் எல்லா இடத்திலுமே லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற அந்த வாசகம் உங்களுடைய இருக்கைக்கு மேல்புறம் இருக்கும். இன்றைய சமூகத்தில் லஞ்சமும் நேர்மையற்ற நிர்வாகம், இது 2 மட்டும்தான் பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா? அதாவது ஒரு அரசு ஊழியர் அல்லது அரசு அலுவலருக்கான பிரச்சனை என்னவென்றால் நேர்மையாக நிற்பது. ஏனென்றால் சட்டம் சொல்கிறது, விதி சொல்கிறது, ஒரு அரசு ஊழியர், ஒரு அரசு அலுவலர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் நான் நேர்மையான நிலைப்பாடுகளை என்னுடைய பணிக்காலம் முழுவதும் நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதற்காக நான் ஊழலுக்கு எதிராக நிலைப்பாடை எடுக்கிறேன், நேர்மையாக நிற்கிறேன் என்பதற்காக எனக்கு மற்ற சமூக பிரச்சனைகளிலே அக்கறை இல்லை, அதிலே கருத்தோ கண்ணோட்டமோ இல்லை என்று சொல்லுவது சரியானது அல்ல. எனவே இன்றைக்கு கடினமான நிலைப்பாடு என்பது ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு. இன்றைய பொருளாதார சூழலில், இன்றைக்கு இந்த நுகர்வு வெறி சூழலிலே, பணவெறி சூழலிலே ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, ஒரு நேரிய நிலைப்பாடு என்பது கடினமான ஒரு நிலைப்பாடு. இந்த சமூகத்தை உளமாற ஆழமாக நேசிக்கின்ற ஒருவனுக்குத்தான் அத்தகைய நிலைப்பாடை எடுக்க முடியும். எனவே இத்தகைய கடினமான ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கக்கூடிய எவரும் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். அதிலே அவர்களுக்கு கண்ணோட்டம் இருக்கிறது, அதிலே தீர்வு காண்பதற்கு ஆர்வம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரிய ஊழலற்ற நிர்வாகம் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.